எங்களை ஏதோ சுதந்திரம் கிடைச்சி வேட்டி கொடுக்காட்டியும் பரவாயில்லடா, எங்களுக்கு கோமணத்தை அவுத்துறாதீங்கடா, இருக்கிறத கொடுங்கடா. நாங்க என்னமோ அல்லாவுகளாக தோல்ந்துட்டு போறோம், எந்த மக்களுக்கும் கெடுதி பண்ண மாட்டோம், நாங்க சாராயம் விற்க மாட்டோம். இங்க இவ்வளவு முஸ்லீம்களும் நாங்க வட்டி வாங்க ஆரம்பிச்சிருந்தா இன்னைக்கு இந்தியாவில் வாழ்ந்துருப்பீங்களா? நீங்கெல்லாம் சுரண்டிக்கு போயிருப்போம். எங்கேயோ ஒண்ணுமில்லாம பொழைக்க வரேன், ஒரு மார்வாடி ஒரு சின்ன கடை வைப்பேன், ஒரு பிஎன்சி மில்லி மாதிரி ஏரியாவுக்கு போவேன், உங்கள்கிட்ட 5-6 பாத்திரத்தை வாங்கிட்டு கணக்கு கொடுப்பேன். கொஞ்ச நாள் பார்த்தா அவன் அந்த பிஎன்சி மில்லே விலைக்கு வாங்கிடுவான். அவன் வரும்போது நீ சைக்கிளில் போயிட்டு இருப்ப, அப்புறம் குண்டி கூட கோமணம் இல்லாமல் ரோட்டில் போயிட்டு இருப்ப. மக்களை சுரண்டி திங்கிற மார்வாடிக்கு கூட சாமி சிலை தூக்கிட்டு முஸ்லீம் அடிக்க போறேன். நாங்க வட்டி வாங்குறது பிள்ளையோட மலத்தை தின்றதுக்கு சமானம். நான் நிழல்ல கூட திங்காத கூட்டம் நாங்க. உங்களை சுரண்டி திங்காத மக்கள் முஸ்லீம்கள் நாங்க. எங்களை வெறுக்கிற மாதிரி வைக்கிறான். உன்னை சுரண்டி தின்னு போய் சேட்டுன்னு கும்பிடுறேன். உன்னை அவன் வீட்டுக்குள்ள சேர்த்துருவானா? அவனோட சம்பந்தங்களை சேர்த்துக்குவானா? அவனுடைய விழாக்களை சேர்த்துக்குவானா? சேர்த்த மாட்டான். ஒரு முஸ்லீம் தன்னோட சின்ன சாப்பாட்டுல கூட உன்னை பங்கு போட்டுக்குவான். அவனை வெறுக்க வச்சான், உன்னை சுரண்டி திங்கிறவனை விரும்ப வச்சான். என்னை பார்த்து நீ பாகிஸ்தானுக்கு போங்கிற, நானும் பாகிஸ்தானுக்கு போயிட்டா உன்னை பார்க்க நாதி எல்லாம் போயிரும்டா. போக முடியாதல்ல பாகிஸ்தான், நானும் போயிட்டா உனக்கு குரல் கொடுக்க நாதியே இந்த நாட்டில் இல்லாமல் போய்விடும் என்ற நல்ல ஆசையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு முஸ்லிமால் இன்னொரு இனத்துக்கு எந்த நிமிடமும் கேவலம் இல்லை, கஷ்டம் இல்லை. இதை உணர்ந்து இஸ்லாமியர்களை நேசிக்கும் பொழுது